மச்சா டேய். இங்க தாண்டா இருக்கேன். டேய் ஆதி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். யார் இது? என்ன சத்தம்? ஆதி, அங்க என்னப்பா சத்தம்? அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. டேய், இவன் இப்படி ஓடுறான்? டேய் ஆதி, இங்க பாரு, ப்ளீஸ் போயிடு. நீ என் கால் மேல ஏறினதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. எனக்கு நீனா பயம் தெரியுமா? ப்ளீஸ் போயிடு. ஹே சு போ. இங்க பாரு, இங்க இருந்து போயிடு. எனக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்காது. என் வாழ்க்கையிலே நான் பார்க்க கூடாத பர்சன்னா அது நீதான். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு என்னாச்சு இவளுக்கு? என்ன ஏன் வெறுக்கிற மாதிரியே பேசுறா? என்ன மச மச நிக்கிற? உன்கிட்ட தான் சொல்றேன், போட சொன்னா கேட்க மாட்டியா? நிம்மதி, நான் நான் போகட்டுமாடி? என்னடி ஆச்சு? இங்க பாரு, பக்கத்துல மட்டும் வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா போறியா? இல்லனா ஒட்டிச்சு சாவடிச்சிருவா உன்னை. பாக்குறத பாரு. இல்ல உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு வரேன் இரு. நிம்மதி, ஏண்டி உனக்கு என் மேல இவ்ளோ கோவம்? ஏற்கனவே உங்க அப்பா பேசினதுக்கு தான் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன் நிம்மதி. இப்ப நீயும் பேசி என்ன ரொம்ப காயப்படுத்துற. அதுக்கு ஒரேடியா என்ன கொன்னு கூட போட்டுருடி. தோ இப்போ கையில வச்சிருக்கேன், அதை வச்சு எனக்கு கொன்னு போட்டுரு. நான் சந்தோஷமா செத்து கூட போறேன். இப்படி ஒரு குழப்பமான லைஃப்ல என்னால வாழ முடியலடி. ஒரே கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இதே இடத்துல நில்லு. உன்னை குத்துல ரத்தம் எல்லாம் பிச்சுக்கிட்டு வரணும். உன்ன என்னவ ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே குத்தி கொன்றுவா போல. ரத்தம் பிச்சுக்கிட்டு வரணுமா? பயமா இருக்கே. சாவு. என்ன கீழே தூக்கி போட்டுட்டு இருக்கா? என்ன இருக்கு? அட மென்டலுக்கு பிறந்த மழை குரங்கி, இவ்வளவு நேரம் கரப்பாம்பூச்சியை வாடி சொல்லிட்டு இருந்த. ஏண்டி கேடு கேட்டவளே? மச்சான் வந்துட்டியா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன்டா. எடி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கடி கத்துன? டேய், கரப்பாம்பூச்சி கால்ல ஏறிடுச்சுடா. கரப்பாம்பூச்சி கால்ல ஏறினது கடி கத்துன? என்னமோ கண்டெய்னர் லாரியே கால்ல ஏறின மாதிரி கத்துனியடி. பதறிட்டு ஓடி வரேடி எரும மாடே. அட போடா, கரப்பாம்பூச்சினா எனக்கு எவ்வளவு பயம் தெரியுமா? அது வேற ஊறி காலெல்லாம் கூசுதுடா. ஐயோ, என் கால்ல ஏறிடுச்சுடா. எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. பொடிங்க இவளே, நானே என்னமோ ஏதோன்னு ஓடி வரேன். மூஞ்ச பாரு. அது கூட பரவாயில்ல, நீ பேசினே ஒரு பேச்சு அது இருக்கு பாரு. சுபா. ஆதி. ஐயோ அம்மா. அத்தையா, அவங்க எதுக்குடா இங்க வராங்க? ஐயோ, நீ கத்துறது அவங்க காதுல விழுந்துருச்சுடி. அவங்களும் கீழே வராங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? டேய், நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். நீ வந்து அப்படியே என்ன மறைச்சுக்கோ. சரிடே. ஆதி. அம்மா. டேய், என்னடா சத்தம் கேட்டுச்சு? அம்மா, அந்த சத்தத்தை கேட்டுதாம்மா நானும் வந்தேன். பார்த்தா ஒன்னும் இல்லம்மா. டேய், யாரோ ஐயோ ஆடு கத்துன மாதிரிலாம் சத்தம் கேட்டுச்சேடா. ஒன்னும் இல்லைன்னு சொல்ற? அப்ப பக்கத்து பில்டிங்ல இருக்குமா? ஏடா, பக்கத்து பில்டிங்ல கத்துறதாடா இங்க வரைக்கும் இவ்ளோ சத்தமா கேக்குது? இல்ல ஆதி, வேற என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குடா. என்னவா இருக்கும்? நல்லா கேட்டுச்சே. என்னடா அது? அம்மா, அது கரப்பாம்பூச்சிமா. டேய், அது கரப்பாம்பூச்சின்னு ஊருக்கே தெரியும்டா. அது யாருடா ஈட்டிய வச்சுலாம் குத்தி இருக்காங்க? பட்டுன்னு மிதிச்சாலே பொட்டுன்னு போயிருமே. அது யாருடா இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணது? நான் வேணா எஃப்ஐஆர் போட்டு தேடி கண்டுபிடிக்கிட்டா? டேய், அது இல்லடா, ஏதோ ரொம்ப சத்தமா கேட்டுச்சுடா. அதான் கீழ இறங்கி வந்து பாக்கலான்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி. ஏடா, கரப்பாம்பூச்சியா பொண்ணு வயசுல ஆன்னு கத்தி இருக்கும்? ஆமா, அது பொம்பளை கரப்பாம்பூச்சி. அதான் ஆன்னு பொண்ணு வயசுல கத்தி இருக்கு. ஏமா நீங்க வேற? நானும் ஏதோ சத்தம் கேக்குதுண்டாமா வந்தேன். பார்த்தா ஒண்ணும் இல்லையே. சரி வாங்க போலாம். இல்லடா, ஏதோ சத்தம். மா, நான் போலீஸ்மா. நம்ம வீட்டுக்கு எவமா வர போறான்? எவன் இல்லடா, எவன்? ஐயோ சரிம்மா, எவன் இல்ல, எவளும் வர மாட்டாங்க. சரி வாங்க உள்ள போலாம். டேய், ஆனாலும் இந்த கரப்பாம்பூச்சி பாவம்டா. ஒண்ணு முழுசா சாவடிச்சிடணும், இல்ல உயிரோட விட்டுறணும். ரெண்டும் இல்லாம இப்படி துடி துடிக்க வச்சா நல்லாவா இருக்கு? அதுக்கு அப்பாடா, ஓடிருச்சு. சரி வாடா உள்ள போலாம். என்ன என்கிட்ட வருது? ஐயோ பூச்சி. டேய், என்னடா சத்தம்? ஆமா, நான் தான் கத்துனேன்.
நீ கத்துனியா? டேய், பொண்ணு கத்துன மாதிரி இருந்துச்சுடா. அது நான் தான்மா பொண்ணு வயசுல மிமிக்ரி பண்ணேன். எங்க கத்தி காட்டு. இது கத்தி காட்டவா? ஐயோ விட மாட்டாங்க போலயே. டேய் கத்துடா. ஆ, என்னடா குரல் இது? பொம்பளைக்கு தொண்டை கட்டின குரல் மாதிரி இருக்கு. இப்ப அது ரொம்ப முக்கியம். மா வாங்கம்மா போலாம். என்னமோ சொல்ற. சரி வா போலாம். ஒரு 2 minutes இப்ப வந்துறேன். ஓகே ஓகே. உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் ஏழேழு ஜென்மம் நான் வாழ்வேனடா. ஐயோ பாவம், பொம்பளை வாய்ஸ்ல எல்லாம் கத்தி ரொம்ப சமாளிச்சிட்டான் புள்ள. சமாளிச்சு விட்டு வந்துட்டியா? சாரிடா, இங்க வந்து உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணது இல்லாம அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டல. லூசு, அப்படிலாம் இல்லடி. நானே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நல்ல வேலை நீ வந்த. இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது. ஆமாண்டா, இங்க வந்ததுனாலதான் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தேன். என்ன பார்த்ததுக்கு அப்புறமா? போய் சொல்லாத. ஏய் உண்மையாடா, வீட்ல அப்பா உன்னை ரொம்ப போன்ல திட்டாரா? மனசே கேட்கல. மறுபடியும் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. கேட்டா போனை உடச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற. கோவத்தை குறை மச்சான், இவ்ளோ கோவம் வேண்டாமே. ட்ரை பண்றேன். என்னடி பண்றது? எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நம்ம பிளான் போடும் போதெல்லாம் கரெக்டா சொதப்போம். இப்ப பிளான் போடாதப்ப தப்பு தப்பா சொதப்புதுடி. அதெல்லாம் யோசிக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. சரி இப்ப என்ன பண்ண போற? வீட்ல போய் நல்லா படுத்து தூங்க போறேன். அடியே, நீ இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் ஜாலியா தூங்குறத பத்தி பேசிட்டு இருக்க. முடியலடா, அது இதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்கணும். உன்னை பார்க்காம என்னால தூங்க முடியாது. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹே, எதையும் நினைச்சு கஷ்டப்படாதடி. என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இரு. ஃப்ரீயா இருக்கணும் தான் மச்சான் நினைக்கிறேன். ஆனா முடியலடா, ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஏ லூசு, இங்க பாரு. சொல்லுடா. என் கண்ணை பாரு. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீயும். அப்ப எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு ஃப்ரீயா இரு, ஓகேவா? நீயும் பாவம் இல்லடா, கஷ்டப்படுவல. நானும் பாத்துக்கிறேன். கொன்றுவேன் உன்னை. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் நடத்தி வைப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி? நான் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேனோ அதைத்தான் நீயும் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். புரியலடா. எப்படி? போன் உடைச்சு போச்சு, உன்கிட்ட பேச முடியல, உன்னை பார்க்க முடியல நினைச்சிட்டு இருக்கும் போது நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறடி. நான் நினைக்கும் போதே நீ அதை நிறைவேற்றியே. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் நினைக்கிறோம்னு அர்த்தம். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். இங்க பாரு, இப்ப எதுவும் பேச வேணாம். உங்க வீட்லயும் உன்னை தேட போறாங்கடி. நானும் இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது சேஃப் இல்ல. ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப பிரச்சனை. இதுல இதை வர பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இப்ப வீட்டுக்கு கிளம்பு. சரிடா. மனசை போட்டு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, எப்படி வந்த? ஆட்டோ புக் பண்ணி வந்தேன்டா. லூசாடி நீ? இந்த ராத்திரியில ஆட்டோலயா வருவ? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னடி பண்ணுவ? நான் வர போனை உடைச்சிட்டேன், எனக்கு கூட கால் பண்ண முடியாது. ஐயோ, நீ போனை உடைச்சதான் லூசு பிரச்சனையே. நீ மட்டும் போனை உடைக்காம நான் கால் பண்ணும்போது அட்டென்ட் பண்ணியிருந்தேனா உன்கிட்ட போன்லயே பேசியிருப்பேன். இப்படி நேர்ல அந்த அத்தை ராத்திரியில வரணும்னு அவசியமே இருந்திருக்காது. நல்ல வேலை போனை உடைச்சேன். லூசு. சரி வா, நானே உன்னை கூட்டிட்டு போய் வீட்ல விடுறேன். நீயா? டேய், உங்க வீட்ல உன்னத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எதுவும் பேசாத. காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வெறியேற்றும் பேய் போல, இந்த தொல்லை என்று தள்ளி போனால் புன்னகை செய்து கொஞ்சம் தாய் போல, உடல் கொதித்ததே, உயிர் மீதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்த